வடிவேல் சார் படத்துல வர மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனா பேஸ்மெண்ட் தான் வீக் அப்படிங்கிற மாதிரி நான் நல்லா தான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், ஆனா என்ன அப்பப்ப என்னோட மோட்டிவேஷன் தான் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிரும் அப்படின்னு ஃபீல் பண்றால நீங்க. அப்ப இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு தாங்க. இந்த வீடியோல உங்களுக்கு நேச்சுரலா எப்படி மோட்டிவேஷனல் பூஸ்ட் அப் பண்றது அப்படின்னு ஒரு 10 பவர்ஃபுல்லான வழி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோங்க. அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐடில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அப்டேட்டா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம கிட்ட டாப் ஐடி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பண்டல்டு கோர்சஸா கிரியேட் பண்ணி எக்ஸ்பர்டேஷன் அகாடமில போட்டுருக்கோங்க. அதை பத்தி டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க காலையில் தூங்கி எந்திரிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல, எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னை விட்டுருங்கப்பா, நான் கம்மன்னு இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்படின்னா அதுக்கு பேரு சோம்பேறித்தனம் இல்லைங்க, நீங்களும் நார்மலான மனுஷங்க தாங்க. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி இல்லைங்க, நம்ம சுவிட்சை போட்ட உடனே லைட் ஏறி இருக்கு. டெய்லியும் சின்ன நல்ல பழக்கங்கள் மூலமா தான் வந்து நம்மளுக்கு அந்த மோட்டிவேஷன் நம்மளுக்குள்ள இருந்து அது வளர்ந்துட்டு வருங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோங்க. எங்க இந்த நம்மளோட மோட்டிவேஷன் தோத்து போகுது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோங்க. நம்மளுக்கு என்ன பிடிக்கும், ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட மோட்டிவேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமாவே இருக்குங்க. மோட்டிவேஷன்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபயர் மாதிரிங்க. அந்த ஃபயர் நல்லா கொழுந்து விட்டு எரியணும்னா என்ன வேணும்? ஃபியூயலும் வேணும். இந்த இடத்துக்கு ஃபியூயல் தான் வந்து நல்ல பழக்க வழக்கங்கள். அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாம கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தீயை வந்து அதை தூண்டி விட்டு எரியாது, அது அப்படியே அணைச்சிடும். மனச்சோர்வாகட்டும், இல்ல ஃபோக்கஸ் இல்லாம ஏதோ ஒன்று ஒர்க் பண்றது, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இந்த செக்டர்ல வந்துடும். அதனால என்ன பண்ணணும்னா அது ஃபுல்லாவே நம்மளோட மோட்டிவேஷனை அப்படியே அணைச்சுதான் வைக்குமே தவிர ஏற்றி விடாது. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில வெறும் எக்ஸைட்மெண்ட் மட்டுமே தேடிட்டு போயிட்டே இருக்க கூடாதுங்க. எக்ஸைட்மெண்ட் பின்னாடி இல்லாம நம்மளோட மோட்டிவேஷனுக்கு வந்து என்ன சப்போர்ட் பண்ணும், நம்ம எப்படி இருந்தா நம்ம மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்து நம்ம பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம சேஸ் பண்ணிட்டு போகும்போது நிச்சயமா நம்மளுக்கு மோட்டிவேஷன் நம்ம கூடயே இருக்குங்க. அடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் யுவர் டே வித் மொமெண்ட் தாங்க. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே கொஞ்சம் உடலுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க, ரன்னிங் ரேஸ்ல போயிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே நீங்க மாரத்தான் தான் போகணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணுங்க, அதை விட்டுட்டு ஒரு யோகா பண்ணுங்க, அதை இல்லையா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் போயிட்டு வாங்க. இன்னைக்கு நாளுக்கு நீங்க எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க பண்ண அந்த 10 நிமிஷம் ஒரு சின்ன ஆக்டிவிட்டியா வந்து அது பெரிய மோட்டிவேஷன் தாங்க. அதுக்கப்புறமா நீங்க காலையில் எந்திரிச்சு இன்னைக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. காலையில எல்லா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, ஓகே, ஃப்ரெஷ்ஷா ஒரு காபி, ஓகே. அதுக்கப்புறமேல என்ன பண்ணணும், இன்னைக்கு என்னென்ன நம்மளுக்கு பண்ண வேண்டி இருக்கு, மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு, பண்ண வேண்டிய டாஸ்க் எல்லாத்தையுமே சின்னதா வந்து டு டூ லிஸ்ட் மாதிரி போட்டு இன்னைக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்குமா இல்லையா அப்படிங்கறதையும் மானிட்டர் பண்ணுங்க. நிறைய பேர் காலையில் எந்திரிச்ச உடனே பயங்கரமான குழப்பமாவே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மோட்டிவேஷன் பண்றதுக்கு முடியவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரெயின்ல எல்லாத்தையுமே போட்டு திணிச்சிட்டு இருப்போம், கடைசியில் நம்ம எதுவுமே வந்து செய்ய மாட்டோம். நம்ம நினைப்போம் செய்யணும்னு, எல்லாத்தையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு நம்ம இன்னைக்கு நாளே வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அது எதுவுமே வேண்டாம். இன்னைக்கு 2னா 2, 3னா 3, உங்களால முடிஞ்சது இன்னைக்கு இவ்வளவுதான் என்னால் பண்ண முடியும், பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு கோல் செட் பண்ணிட்டு எந்திரிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நைட் தூங்குறதுக்குள்ள நீங்க செட் பண்ண மாதிரி அந்த கோலை முடிக்க முடியுங்க. உங்களோட மைண்டுக்கு எப்பவுமே பாசிட்டிவ் இன்புட் மட்டும் தான் ஃபீட் பண்ணிட்டே இருக்கணுங்க. நம்மளால முடியலனாலும் நம்மளால முடியும், ஒரே முட்டை செயலாட்டியும் பரவாயில்ல, சின்னதா செயல் செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பான மோட்டிவேஷன் வந்து கிடைச்சிட்டே தான் இருக்குங்க. என்னைக்குமே முடியாது, நம்மளால முடியாதுங்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் தாட்டும் கூட நம்ம மைண்டுக்குள்ள வரதுக்கு விடவே கூடாது. உங்களுக்கு இருக்கிற பெரிய கோல்ஸை சின்ன வின்னிங்ஸா வந்து நீங்க மாத்திக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உடனே நான் ஒரு மாசத்துல 10 kg குறைக்க முடியும்னு பார்த்தா அது ரொம்ப பெரிய விஷயமா தான் தெரியும். ஆனா 10 கிலோக்கு முன்னாடி நான் முதல்ல 1 கிலோ குறைக்கிறேன்னு சொல்லி 1 கிலோ குறைக்க வேண்டியதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டியில நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதுவே வந்து நம்மளுக்கு நம்மளோட பிரெயின் இருக்கக்கூடிய டோபமைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டு நம்மள ஃபர்தரா வந்து கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இதே மாதிரி தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தா அது பெரிய மலையாட்ட தான் தெரியும். அதை விட்டுட்டு இந்த பிசினஸ்க்கு என்னென்ன முதல்ல தேவை அப்படிங்கிற ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதி உங்களோட ஐடியா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் எழுதி பார்க்கும்பொழுது அதுமே வந்து ஒரு பெரிய சிரமமாவே தெரியாது. இந்த மாதிரி தான் நீங்க பெருசா பண்ணாம சின்ன கோல் செட் பண்ணி அதுல வர வின்னிங்ஸை நீங்க பார்க்கணும். ஒரு சூப்பரான இன்ஸ்பயர் பண்ற மாதிரி என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு உங்களை சுத்தி ஒரு அமைதியான சூழல் இருந்தா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சின்னதா ஒரு விஷயங்கள்ல இருந்து கரெக்ட் பண்ணலாம். உங்களோட மெஸ்ஸியான ஒர்க்கிங் டேபிள் இருக்கும், அது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி நீட்டா தொடச்சு வைங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சின்னதா செடி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து தண்ணி ஊற்றி ஒரு நேச்சுரலா இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஆள் மனசுல இருந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும்போது அதுமே வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்குங்க. அடுத்தது கண்டிப்பா இந்த 2 மினிட்ஸ் ரூலை நீங்க பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய டாஸ்க் எல்லாத்தையுமே வந்து 2 மினிட்ஸா செப்பரேட் பண்ணி அதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் வைங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துனே வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்க் ஃபுல்லா பாத்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது 2 மினிட்ஸ்க்குள்ள கழுவி முடிக்கிறேன் அப்படின்னு பாருங்க. ஒரு புக் ஃபுல்லா படிக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் என்னால அந்த புக் உட்காந்து படிக்க முடியுதா அப்படிங்கறத வந்து பாருங்க. ஆரம்பத்துல வந்து ரொம்ப பெருசா இருந்தாலும் போக போக நிச்சயமா நம்மளுக்கு பழகிடுங்க. அடுத்தது உங்களோட எனர்ஜி டேங்கை எப்பவுமே ஃபுல்லா இருக்கிற மாதிரி கொஞ்சம் பாத்துக்கோங்க.
எப்பவுமே மோட்டிவேஷன் ஆகட்டும் ஒரு எனர்ஜி ஆகட்டும் ஒரு ட்வின்ஸ் மாதிரிங்க, ஒன்னு இல்லாம ஒன்னு இருக்கவே முடியாது. உங்களோட மைண்ட் உங்களோட பாடியை பாத்துக்கிறது நிச்சயமா உங்களோட பொறுப்பு தாங்க. உங்க பாடிக்கு தேவையான நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸ் ஆகட்டும், ஹைட்ரேட்டடா நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறதாகட்டும், ஒரு அமைதியான சூழல்ல ஒரு கிளீனான என்வாயன்மெண்ட்ல இருக்கிறதே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜிக்கு ஆகட்டும் உங்களோட பாடிக்கு ஆகட்டும் ஒரு புத்துணர்ச்சி ஃபீல் பண்ணும். நிச்சயமா அதன் மூலமா உங்களாலேயும் மோட்டிவேட் ஆக முடியுங்க. அடுத்தது சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அதை செலிப்ரேட் பண்ணுங்க. நிறைய பேர் அந்த விஷயம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நடக்காத விஷயத்துக்கு அத்தனை மணி நேரம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க சின்னதா ஒரு செயல் பண்ணிருப்பாங்க, அது ஆக்சுவலா அவங்களுக்கு வின்னிங் தான், ஆனா அது அவங்களுக்கு பெருசா கண்ணுக்கு தெரியாது. இதை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு அது ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இப்ப நீங்க சின்னதா பண்ணிருக்கீங்க, 2 மினிட்ஸ் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா அதே மாதிரி இன்னைக்கு நான் படிச்சு முடிச்சிட்டேன், அப்பாடா ஹாப்பி. அந்த விஷயம் நடக்கும்போது நடக்கட்டும்னு விட்டுட்டு இப்ப நடந்த விஷயத்துக்கு உங்களை நீங்களே பாராட்டிக்குங்க ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி செயலுமே நமக்கு மோட்டிவேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்தது ரீகனெக்ட் வித் யுவர் வை தாங்க. உங்களை நீங்களே அடிக்கடி ஏன் ஏன் அப்படிங்கிற கேள்வி கேட்டுட்டே இருங்க. எதுக்காக நம்ம இதுக்கு வந்தோம், இது பண்ணலைன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இது பண்ணனால நம்மளுக்கு என்ன ஆகும், இன்னும் எவ்வளவு இது இருக்கு, இது இப்படிதான் நம்ம எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு ஏன் 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 அப்படிங்கிற கேள்வி மட்டும் நீங்க அடிக்கடி உங்களுக்கு கேட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே ஒரு ஃபியூயல் உருவாகி கண்டிப்பா அந்த மோட்டிவேஷனை நல்ல க்ளோ ஆகிறதுக்கு உதவும். நான் சொன்ன இந்த பழக்கங்கள்ல ஒரு பழக்கங்களாவது உங்களால் அடுத்த நாள் காலையில் இருந்து உங்களால் செயலாற்ற முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி யாரெல்லாம் லோ மோட்டிவா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோவை கண்டிப்பா சென்ட் பண்ணி விடுங்க. இதே மாதிரி சூப்பரான மோட்டிவேஷனல் வீடியோஸ்ல உங்களுக்கு இருக்கணும்னு நினைச்சீங்களும் நம்மளோட எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டுடியோ தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா விச் டைமண்ட் ஸ்டுடியோ நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. அங்க A to Z எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறதுனால நீங்க போட்காஸ்டிங் பர்பஸ்க்காகட்டும் இல்ல செலிபிரிட்டி இன்டர்வியூ எடுக்கிறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே நம்மளோட ஸ்டுடியோ ஆப்டா இருக்குங்க. ஸோ ஸ்டுடியோ பத்தி டீடைல்ஸ்மே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.